இன்று நாம் பார்க்க போவது கண்களை பேணி பாதுகாப்பது. அனைவருக்கும் தெரிந்த விஷயம், கண்களை பற்றி கவலைப்படக்கூடிய விஷயம் என்று ஒன்று உண்டு என்றால் அது சிவந்த கண்கள். சிவந்த கண்கள் என்றவுடன் மக்களிடையே ஞாபகம் வருவது இரண்டு. ஒன்று மெட்ராஸை என்று அனைவருக்கும் தெரிந்த கண்வலி நோய். சில காலகட்டங்களில் சீசன்களில் அனைவரையும் பாதிக்கும், முக்கியமாக பள்ளி மாணவர்களை, சிறுவர்களை, சிறுமிகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நோய் அது. அடுத்து நமக்கு உடனே ஞாபகம் வரக்கூடியது நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சிவந்த கண்கள். அவர் கோபமாக இருக்கும் பொழுதோ, வருத்தமாக இருக்கும் பொழுதோ, கண் கலங்கும் பொழுதோ, அவருடைய கண்களை க்ளோஸ்அப்பில் காட்டும் பொழுதோ அவர்கள் கண்கள் இரண்டும் சிவந்து அப்படியே கண்ணீர் வடிவது போல் தெரியும். அந்த நேரம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ஆகையினால் கண்களால் பல எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிக்காட்ட முடியும் என்பது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் மருத்துவர்கள் என்ற ரீதியிலே சிவந்த கண்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அது இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். தொற்றுனால் வரக்கூடிய சிவந்த கண்கள், தொற்று அல்லாமல் வரக்கூடிய சிவந்த கண்கள், இரண்டாக நாம் பிரித்து கொள்ளலாம். முதலில் நாம் தொற்றினால் வரக்கூடிய சிவந்த கண்களை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த மெட்ராஸை. கண்கள் சிவக்கும், கோழை தள்ளும், கண்ணீர் வடியும், கண் பட்டைகள் ரெப்பைகள் இரண்டும் வீங்கும், வலிக்கும், மிகவும் வெளிச்சத்தை பார்த்தால் கண் கூசும், இதை போன்றவாத ஒரு உணர்வுகளை நமக்கு கொடுக்கும். அந்த நேரத்தில் பலர் செய்யக்கூடிய தவறு, மருந்து கடைகளில் போய் எனக்கு ஒரு கண் வலி மருந்து கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி ஊற்றிக்கொள்வது. அது மேலும் அந்த பிரச்சனையை பெரிதாக்கும். நியாயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் மருத்துவரை அணுக வேண்டும். முடிந்தால் அருகாமையில் இருந்தால் நேரடியாக நம்ம ஒரு கண் மருத்துவரை கண்டு நாம் ஆலோசனை பெறலாம். முக்கியமாக இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பெரும்பாலான தொற்றுகள் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய தொற்று கிருமிகளால் ஏற்படுவது இல்லை. அவை வைரஸ் என்ற கிருமிகளால் தான் உண்டாக்கப்படுகின்றன. ஆகையினாலே அங்கே மிக கடுமையான மருத்துவ சிகிச்சைக்கு தேவை பெரும்பாலும் இருக்காது. நிறைய மருத்துவர்களே சிலர் என்ன செய்வார்கள் என்றால், கடுமையான சக்தி வாய்ந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை உள்ளுக்கு மாத்திரைகளாகவும் கண்ணுக்கு மருந்தாகவும் தருவார்கள். உண்மையில் அவை தேவையே இல்லை. இந்த மெட்ராஸை ஆகட்டும், அது சம்பந்தப்பட்ட மற்ற தொற்றுகளாகவும் இருக்கட்டும், நாம் மிகவும் சுலபமாக எளிய முறைகளிலேயே நாம் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். இந்த இரண்டு கண்களையும் தாக்கக்கூடிய மெட்ராஸை என்ற நமக்கு எல்லாருக்கும் அறிந்த தாக்கலை தாண்டி ஒரே கண்ணில் மட்டும் தாக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள் இருக்கின்றன. அதனை நாங்கள் செல்லமாக எஸ்பிகே என்று சொல்லுவோம். அது ஒரு வைரஸ் கிருமியினால் உருவாகக்கூடியது. அடுத்தது பரிங்கோ கன்ஜங்டைவல் ஃபீவர் என்று குழந்தைகளுக்கு இடையே வரக்கூடியது. தொண்டை வலி, கண்ணு வலி, காய்ச்சல். இந்த சீசன் முக்கியமாக இந்த ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் மாதங்களில் அதனை நாம் பெரும்பாலான இடங்களில் பார்க்கலாம். குழந்தைகளுக்கு முதலில் காய்ச்சல் வரும், பிறகு தொண்டை வலி வரும், பிறகு பார்த்தால் தொண்டை வலியும் காய்ச்சலும் அடங்கும் நேரத்தில் கண் வலி வரும். இவையும் வைரஸ் கிருமியினால் வருவது தான். ஆகையினாலே இந்த சிவந்த கண்களுக்கு பெரும்பாலும் கடுமையான சிகிச்சை தேவைப்படுவதில்லை. சுத்தமான கண்கள், சுகாதாரமான கண்களே அவற்றை நல்ல ஒரு வெதுவெதுப்பான வெந்நீர் கண்களை கழுவி ஒத்தடம் கொடுத்து, தேவைப்பட்டால் மைல்டாக ஒரு மிக மிக எளிமையான ஒரு ஆன்டிபயாட்டிக் சொட்டு மருந்து, வலி நிவாரண சொட்டு மருந்துகளை பயன்படுத்தியே இதை விளையாட்டாக சொல்வார்கள். சளிக்கு வைத்தியம் பார்க்கவில்லை என்றால் 7 நாட்கள் ஆகும், சளிக்கு வைத்தியம் பார்த்தால் 1 வாரத்தில் குணப்படுத்தலாம் என்று சொல்வார்கள். இரண்டுமே அர்த்தத்தில் ஒன்றுதான். அதே போன்று சிவந்த கண்களுக்கும் நீங்கள் மருந்துகள் ஊற்றினாலும் ஊற்றாவிட்டாலும் கண்டிப்பாக அது குணமடைந்து விடும். நாம் ஊற்றவிட்டு நம்மளுடைய வலி நிவாரணத்திற்காகவும் ஒரு சுகம் பெறுவதற்காகவும் தான் அந்த மருந்துகளை பயன்படுத்துகிறோம் என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடுமையான ஆன்டிபயாட்டிக்குகள் இதுக்கு தேவையில்லை. ஆன்டிபயாட்டிக் தேவையாக இருக்கக்கூடிய ஒரே சிவந்த கண் என்று பார்த்தீங்கள் என்றால் ரப்பையில் ஏற்படக்கூடிய கண் கட்டி தான். அந்த கண் கட்டி வரும் பொழுது கண் சிவக்கும். அந்த நேரத்தில் நாம் சற்று கண்ணு சொட்டு மருந்து மாத்திரைகளை நாம் பயன்படுத்துவது தேவைப்படலாம். இரண்டையுமே நீங்கள் இதனை ஒரு சிறந்த மருத்துவர்களிடம் உங்களுக்கு அருகாமையில் இருந்தால் கண் மருத்துவர்களிடம் சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்வது தான் நல்லது. தயவு செய்து மருந்து கடைகளில் சென்று மருந்துகள் வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். தொற்று அல்லாத சிவந்த கண்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் வெள்ளை மொழியில் வரக்கூடிய சிவப்பு, அதை நாங்கள் ஸ்க்ளீரைட்டிஸ் என்று சொல்வோம். அதுவும் ஒரு 35-40 வயதுக்கு மேல் இந்த ஸ்க்ளீரைட்டிஸ் வந்தால் அவர்களுக்கு உடலில் ஏதோ ஒரு உபாதை இருக்கிறது என்று அர்த்தம்.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல உடம்பில் உள்ள பிரச்சனைகள் பலவற்றை நம் கண்ணில் கண்டறியலாம். சர்க்கரை வியாதி போன்ற பல வியாதிகளை நம் கண்களின் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் வெள்ளை மொழியில் வரக்கூடிய இந்த ஸ்க்ளிரைட்டிஸ் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வரக்கூடியது. ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயின் முன்னறிவிப்பு தான் இந்த ஸ்க்ளிரைட்டிஸ். ஆகையால் இங்கு கண் மருத்துவருடைய ஆலோசனை மட்டுமல்ல, மூட்டு முடவு நீக்கியல் என்று சொல்லக்கூடிய ருமட்டாலஜிஸ்டுடைய சிகிச்சை அணுகுமுறையும் ஆலோசனையும் கூட நமக்கு தேவைப்படுகிறது. அதன் போக கண்ணுக்குள்ளேயே சில நேரங்களில் அழற்சி ஏற்படும். அதனை நாங்கள் ஐரிடோசைக்ளைட்டிஸ் அல்லது யுவிஐட்டிஸ் என்று சொல்வோம். அது பல நோய்கள் அதற்கு மூல காரணமாக இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் இரத்த பரிசோதனைகளும் மார்க்கர் பரிசோதனைகளும் நம்மளுடைய வழிமுறைகளில் சிகிச்சை முறைகளில் இருக்கின்றன. முறையாக செய்து மூல காரணத்தை, நோய் நாடி நோய் முதல் நாடி என்பது போல் மூலாதாரத்தை கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். இதில் எல்லோரும் அஞ்ச வேண்டியது ஒன்றே ஒன்று இருக்கிறது, கண் நீர் அழுத்த நோய். கண் நீர் அழுத்த நோயில் ஓப்பன் வகை, க்ளோஸ்ட் வகை என்று 2 வகை இருக்கிறது. இந்த ஓப்பன் வகை, ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமாவில் பெரும்பாலான எந்த சிம்டம்ஸும் இருக்காது. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்லக்கூடிய உணர்ச்சிகள் தெரியக்கூடிய அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. ஆனால் க்ளோஸ்ட் ஆங்கிள் கிளாக்கோமா என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணீர் அழுத்தத்தில் கண்கள் சிவந்து வலித்து கடுமையான தலைவலி ஏற்பட்டு நமக்கு பார்வை மங்கச் செய்யும். இந்த வகையான கிளாக்கோமா கண்ணீர் அழுத்தத்திற்கு உடனடியாக சிகிச்சைகள் தேவை, லேசர் போன்ற சிகிச்சைகள் தேவைப்படும். எனவே சிவந்த கண்கள் என்று வரும்பொழுது ஏதோ எல்லாமே மெட்ராஸை தான், அனைத்துமே மெட்ராஸை தான், மருந்து கடையில் போய் சொட்டு மருந்து வாங்கி ஊற்றினால் போதும் என்று எண்ணாமல் சிறந்த மருத்துவர்களை அணுகி தகுந்த பரிசோதனைகளை செய்து கொண்டு அதற்கான நிவாரணங்களை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் இந்திய மருத்துவ சங்கத்தின் ஆலோசனை மற்றும் அறிவுரை. நன்றி.